ஐயோ இவங்களா? ஆஹா, டைம் ஆயிடுச்சு போல, வந்துட்டாங்களே, என்ன பண்றது இப்போ? ஆஹா, வெளியே போகவே கூடாது, போனோம் மாட்டிக்கணும். ஜிங்கிள் பர்ட் ஜிங்கிள் அதுவே தாத்தா வந்து மட்டும் பாப்போம் கம்னு. அக்கா 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 எங்க யாரையும் காணோம். உள்ளதான் இருப்பாங்க. அக்கா சரி இல்ல போல, வாங்க நம்ம போயிட்டு அப்புறமேட்டு வருவோம். ஜிங்கிள் பர்ட் ஜிங்கிள் ஆல்வே. என்ன போயிட்டாங்களா? போயிட்டாங்க போல. அப்படி போயிட்டாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. வந்துட்டாங்க. இந்த கிறிஸ்மஸ் ஆரம்பிச்ச உடனே வந்துருவாங்க போல வீட்டுக்கு. நீங்க போறியா? ஓஹோ, அது எப்படி போக முடியும்? டொனேஷன் வாங்காம. எடுங்க காசு எடுங்க. காசு இல்ல இல்லையா? நேற்று சாயங்காலம் தானே எங்க அம்மா கிட்ட இருந்து 5000 வாங்குனீங்க, தெரியாத எனக்கு? அதுல செலவாச்சு. என்ன செலவாச்சு? என்கிட்ட மரியாதை கொடுங்க. அப்புறம் பிரியாணியும் கேக்கு வராது பாத்துக்கோங்க. இல்ல தரேன். பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காசு அது வாங்க தாத்தா போலாம். Jingle bell. God bless you, my child. Thank you, Tata. Jingle bell, jingle all the way. அடியே, என்னடி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்க? அட, எனக்கு தெரியாம சூப்பரா ஆடுறியே. ஐயோ, ஏண்டி அம்மா விட்டுட்டு நீ மட்டும் டான்ஸ் ஆடுறியே? எனக்கு ஆசையா இருக்கு, நானும் ஆடுறேன். அம்மாவும் பொண்ணும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, என்ன விட்டுட்டு நானும் வரேன். கிறிஸ்மஸ் தாத்தா எப்போ வருவாங்க? கிறிஸ்மஸ் தாத்தா நீங்களா? தாத்தா எனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கீங்களா? ஹை ஹாய், அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ். தாத்தா எங்க அம்மாக்கு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கீங்களா? தாத்தா நீங்க கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருந்தாலும் எங்க அம்மாக்கெல்லாம் கொடுக்காதீங்க, ரொம்ப ஓவரா பண்ணுது. அந்த வேலை செய்யலன்னா அடிக்குது, இந்த வேலை செய்யலன்னா முத்துது. எப்பா இந்த அம்மா வச்சு என்னால சமாளிக்கவே முடியல. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க போவீங்கல்ல, அப்பயே எங்க அம்மா கூட சேர்ந்து கூட்டிட்டு போயிடுங்க. எனக்கு எங்க அம்மாவே வேண்டான்றேன். ஆமா, அதை வச்சு என்னால சமாளிக்கவே முடியல. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, சூப்பரா இருக்கு கிஃப்ட். ஆமா, இதுக்குள்ள என்ன தாத்தா இருக்கு? ஏண்டி பொண்ணு பாவம், கிறிஸ்மஸ் தாத்தா வரலன்னா ஏமாந்துருவாளுன்னு நானே கிறிஸ்மஸ் தாத்தாவா வேஷம் போட்டுன்னு கடைக்கடியா தெரிஞ்சு உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தா. என்ன சொல்றேன் என்னை பத்தி? உனக்கு கிஃப்டும் கிடையாது, நாளைக்கு ஃபுல்லா சோறும் கிடையாது. கிஃப்ட் இல்லாம கூட இருந்துருவா, ஆனா நல்ல சோறு இல்லாம இருக்க முடியாது. அம்மா அடியே, எதுக்கு அங்கங்க எல்லாம் ஸ்டாரா கட்டிட்டு இருக்க? ஏமா கிறிஸ்மஸ்ல, அதனாலதான். அதுக்கு எதுக்கு நம்ம வீட்டுல கட்டிட்டு இருக்க? அம்மா ஊரே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுது, நம்ம மட்டும் செலிப்ரேட் பண்ணாம இருந்தா நல்லாவா இருக்கும்? ஏண்டி அவங்கள கிறிஸ்டியனா அதனால கொண்டாடுறாங்க, நம்ம வீட்டுல எதுக்கு? ஐயோ அம்மா, கண்ணதாசன் என்ன சொல்லிருக்காரு? சாதிகள் இல்லையேடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவன்னு சொல்லிருக்காரு. அடியே, அது சொன்னது கண்ணதாசன் இல்லடி, பாரதியாரு. இது இப்ப எனக்கு தெரியாம நடந்திருக்குது. நேத்துதான் நடந்துச்சு. அடியே, இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் உன்ன. அம்மா சும்மா வளன்னு கத்தாத. இங்க பாரு, இந்த பிரியாணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ற, வாழை எல்லாம் கட் பண்ணி வெயி, சரியா? நான் வந்துடுறேன்மா. அடியே, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? போன் வருது. அடியே, போன் வருதுடே.
எங்க போயிட்டா? ஜோசப் பேபி ஹார்ட்டா? யாரு இவன்? அடியே அடியே, எத்தனை வருஷமா அந்த பழக்கம்? இது ஒரு 4 வருஷமா இருக்குமா. நல்ல பிராண்டட் தான். வேணா நீ போட, நல்லா சமைக்கிறேன். நான் அத சொல்லல, போன்ல வந்திருக்கே ஜோசப் பேபி அத கேக்குறேன். அம்மா, என் கூட படிக்கிற பொம்பளை பிள்ளைக்கு தான் ஹார்ட்ல போட்டு வைப்பாங்களா? நீ மட்டும் உண்மையா சொல்லல. தோசை கண்டியை நல்லா பழுக்க காய்ச்சி வந்து இழுக்கட்டா? சொல்றேன், சொல்லு. அது வந்து என் பாய் ஃப்ரெண்டு. அவனை தான் நான் 2 வருஷமா லவ் பண்றேன். நீ கல்யாணம் ஒண்ணு பண்ணி வச்சா அவன் கூட கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஏண்டி, அதுக்குதான் எப்பவுமே கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன். இந்த வருஷம் கிராண்டா கொண்டாடிட்டு இருக்கியா? அடியே, படிக்கிற வயசுல லவ் கேக்குதா? லவ் காலை உடைச்சா எப்படி காலில் வந்து நானும் பாத்துறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்தாங்க கேக் எடுத்துக்கோங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ்மா. ஆண்டி, ஈவினிங் எங்க வீட்ல பிரியாணி போடுறோம், மறக்காம வந்துருங்க. சரிம்மா, வந்துடுறேன். படி இந்தாங்க கேக் எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றிமா. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். சாயங்காலம் எங்க வீட்ல பிரியாணி போடுறோம், மறக்காம வந்துருங்க. வந்துடுறேன். அங்கிள், எங்க போன இவ ஆளவே காணுமே. என்னக்கா, கேக் சாப்பிட்டியா? கேக்கா? யார் எனக்கு கேக் கொடுத்தா? என்னக்கா, உன் பொண்ணு ஊருக்கே கேக் கொடுத்துட்டு இருக்கா, உனக்கு கொடுக்கலையா? சும்மா நடிக்காத. இல்லம்மா, எனக்கு எதுவும் கொடுக்கல. எங்க கொடுத்துட்டு இருக்கா? அக்கா, கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணி ஊருக்கே கேக் கொடுக்குறா. நல்ல மனசுக்கா உங்களுக்கு. சரி, நான் வரேன். எனக்கு தெரியாம இவ கேக் கொடுத்துட்டு இருக்காளா? அடியே பாட்டி, மறக்காம எங்க வீட்டுக்கு சாயங்காலம் வந்துருங்க. அடியே, என்ன ஊர்ல இருக்கிற எல்லாரும் கேக் கொடுத்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஆமாம்மா, இந்த நீ சாப்பிடு, சூப்பரா இருக்கும். அடியே, கேக் உங்களுக்கு ஏது காசு? காசாமா முக்கியம். கேக் கொடுத்தமா சாப்பிட்டமா இல்லாம சும்மா. அங்கிள், கேக் எடுத்துக்கோங்க அங்கிள். யோ, புள்ள கேக் கொடுக்குறல, வாங்க. என்ன மறைச்சு பார்த்துட்டு இருக்கா? எதுக்கு திரும்ப மறைக்கிற? வாங்க கேக்க. சரி, நீ சொல்லு, ஏதுரி காசு? என்னமா நான் சொல்றேன். உன் புள்ளைய மாட்டை பாத்துக்க செத்தனா நாங்க போயிட்டு வர சொல்லிட்டு போனா என் மாட்டை வித்துட்டு வந்துக்கிறான். பாவி, மாட்டை வித்துட்டியா? அம்புட்டு காசுமா கேக் வாங்கினா? இல்லம்மா, பாதி பிரியாணிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஐயோ, என் செல்லம். சூப்பர் சூப்பர். என் மாட்டை வித்து கேக்கு பிரியாணி எல்லாம் பண்ணுவீங்க. ஒழுங்கு மரியாதை மாட்டுக்கான காசு முள்ள எடுத்து வை. சும்மா கோவப்படாங்க. வேணா உங்களுக்கு பிரியாணி தரனால ரொம்ப சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிடு. யாருக்கு வேணும் உங்க பிரியாணி? ஒழுங்கு மரியாதை காசு எடுத்து வைக்க மாதிரியே இல்லையா? ஹாப்பி கிறிஸ்மஸ். காசு கேட்டா ஹாப்பி கிறிஸ்மஸ். அடே, நீ எங்க போனாலும் விட மாட்டேன். புதுபாவங்கள சார்பாக அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்.